நான் இந்த டிபேட் ஆரம்பிக்கும் போதே ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொன்னேன். ஆமாம், ஒரு ஸ்பெஷலான விஷயத்த கரெக்டாக பேசுறது தான் ஒரு கெஸ்டோடைய விஷயம். இப்போ நான் என்ன தவறு ஊசி மொழிகி ஒரு குழந்தை பிறக்கும், அது தவிழும், அது ஏஞ்சி நிற்கும். இந்த சயின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் காசே வாங்குறது இல்லை. உங்கள் மாமா கட்சின்னு சொல்லுங்கள், உங்கள் அப்பா முதலமைச்சர்னு சொல்லுங்கள், கதை விட்டாரு. இன்னைக்கு எந்த இடத்துல லஞ்சம் வாங்காமல் இருக்கீங்க? லஞ்சமா? ஐயோ, அது எப்படி இருக்கும்? அச்சோ, லஞ்சமே வாங்குறது இல்லைப்பா. லஞ்சங்கிற சொல்லே தெரியாது. அப்போ ஊழல்னு சொல்லவா? ஊழலும் தெரியாது. ஊழலுக்கு அடிகோல் ஆட்டின அதிமுக திமுகவே காணாம போயிடுச்சு. முதலமைச்சர் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால எல்லாரும் மட்டும் விட்டீங்க. சபாநாயகர் அதாங்க, முதலமைச்சர் கிறிஸ்துவராக இருக்கிறதுனால எல்லாரும் அங்கே கிறிஸ்துவ வேஷம் போடுறாங்க, அவ்வளோதான். அதில் 8 அமைச்சர்கள் என்னமோ கிறிஸ்துவ அமைச்சர்கள் இருக்காங்க. சட்டமன்றத்துலேயும் நிறைய அமைச்சர்கள் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் ஏன் அவங்களால பொறுத்துக்க முடியல? இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 70-75 ஆண்டு காலமாக நீங்கள் இந்துக்கள் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தானே முதல் முறையாக ஒரு கிறிஸ்துவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஏன் கரிச்சு கொட்டுறீங்க? இதே போலதான் ஊழலை ஒழிப்பேன், நான் வாங்கணும்னு விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன்ட்டு யாரெல்லாம் தொட்டாங்களோ எல்லாம் அவங்க உங்க கூட இருக்காங்க. என்ன அநியாயம் பண்றீங்க நீங்க? பதில் சொல்லுங்க சார். இப்போ யார் வந்திருக்கான்னா அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்க நண்பி, அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கு. யாரு? அந்த மேடம், திரிசா மேடம். அவங்க யாரு? அவ ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் இதை என்னவா எடுத்துக்கணும்? எனக்குன்னு நாங்கள் இப்போ இதை என்னவா எடுத்துக்கணும்? நீங்கள் அவர் தமிழ்நாடு நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு தப்பாக எடுக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல நாங்கள் ஏன் இப்படி எதிரும் புதிருமா உட்காந்துருக்கோம்னா, பக்கத்தில் உட்காந்தா ஒரே பொய்யா சொல்கிறாரு. அதான் தயவுசெய்து எதிரில் உட்காருங்க, அப்போயாவது உங்கள் வாயில் கொஞ்சம் உண்மை வருதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். முதல்ல உங்கள் அமைச்சர்கள்லாம் ஏங்க ஒரு கோபத்தோட ஒரு ரவுடிசம் பண்ணுறது போல் கோவத்தெல்லாம் அந்த மைக்கு மேலே காட்டுறாங்க, அந்த மைக்கை டமால்னு தள்ளுறாங்க. ஒரு டேட்டா வச்சு ஒரு பதில் சொல்ல தெரியல, மிரட்டிகிட்டே இருக்கீங்களே ஏன்? அதாவதுங்க, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 70 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவங்க, ஏற்கனவே 60 ஆண்டு காலம் அரசியலில் இருந்து குப்பை கொட்டினவங்க, இவங்கெல்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க இப்போ தான் புதுமுகங்கள், எல்லாமே ஏதோ படிச்சுட்டு அங்கே வேலை வெட்டியில் இருந்து இன்றைக்கி புதுசாக அவர் தளபதி பேரை சொல்லி உள்ளே வெற்றி பெற்று உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது. மன்றமாக வாழ்க பால் அபிஷேகம் பண்ண தெரியும், அவருக்கு கற்பூரம் சுத்த தெரியும். இதுதான் எங்களுடைய தொண்டர்களுக்கு தெரியும். இன்றைக்கி திடீர்னு அரசியல் படுத்தணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் போக போக கற்றுக்குவாங்க. ஆனாலும் இப்போ சட்டமன்றத்தில் ஒருத்தர் 2 பேர் தான் அமைச்சர் ஃபாரஸ்ட் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கொஞ்சம் தவறுதலாக பேசினார். மற்ற அமைச்சர்கள்லாம் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். அதை கூட அவை குறிப்பில் இருந்து சபாநாயகர் நீக்கிட்டார். ஸோ சில விஷயங்கள், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவானல்ல, போக போகத்தான் எல்லாம் கற்றுக்க முடியுமே தவிர குழந்தை பிறந்த உடனே நடக்க ஆரம்பிக்குதா? யோசிச்சு பாருங்கள். குழந்தை பிறந்து அது 6 மாதம் கழித்து தான் குப்புறக்கப்படுக்கும். குப்புறக்கப்படுத்து ஒரு 3 மாதம் கழித்து தான் தவள ஆரம்பிக்கும். தவள ஆரம்பித்ததுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் எதையா பிடிச்சி நிற்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் அது எதையாவது நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு 2 வயசு ஆகிடும், 2 வருஷம் ஆகிடும். அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி தான் 110 நாளையில் உட்காந்துருக்கோம். போக போகத்தானே பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள். இன்னுமே மலையில் மாறலை. நாங்கள் தானா ஜெயிச்சிட்டோமா, நம்ம ஆட்சி தானாங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை குறை சொல்கிறது எந்த வழியில் நியாயம்? சொல்லுங்கள். நான் இந்த டிபேட் ஆரம்பிக்கும் போதே ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொன்னேன். ஆமாம், ஒரு ஸ்பெஷலான விஷயத்த கரெக்டாக பேசுறது தான் ஒரு கெஸ்டோடைய விஷயம். இப்போ நான் என்ன தவறு? ஊசி மொழிகி ஒரு குழந்தை பிறக்கும், அது தவிழும், அது ஏஞ்சி நிற்கும். இந்த சயின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா கேள்வி ஒன்று தான். அமைச்சர்கள் எதிரில் இருக்கவும் குப்பை கொட்டவங்களே வச்சுக்குவோம். அமைச்சர்கள் கேள்வியை ஒரு முறையாக பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, ஒரு நிதி அமைச்சர் இருக்காரு, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சொல்லணுமா?
இல்லை எடுத்த உடனே நீ பேசுற நானும் பேசுவேன், உனக்கு மட்டுமா தெரியுமா பேசுறதுக்கு, நாங்களும் பேசுவோம், நீ என்னது இது? இந்த வேலை சரியா? அமைச்சர்களுக்கு விஷயம் தெரியலன்றதை ஒத்துக்கிறேன் ஐயா, நீங்க மழலை குழந்தைகள் என்று நாங்கள் ஒத்துக்கிறோம் ஐயா. பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மைக் என்ன பாவம் பண்ணுச்சு? டமால் டமால்னு தள்ளுறீங்க. அதாவது இந்த அமைச்சர்கள் மீது தவறல்ல, அந்த துறையினுடைய செயலாளர்கள் இருக்காங்க பாரு, அவருடைய பிஏக்களும் செயலாளர்களும் அவங்க கொடுக்குற நோட்டை வச்சு தான் அவங்க பேச முடியும். அவங்க சரியான நோட்டு கொடுத்துருந்தா சரியாக அவங்க அதை பார்த்து பேசியிருப்பாங்க. இவங்க வேணும்னே வந்து எல்லாமே திமுக ஆட்சியிலேருந்து பலந்துன்னு கொட்டை போட்டவங்க தான் இருக்கானுங்க. என்ன தான் அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் போட்டால் கூட திரும்ப திரும்ப அவனுங்களை தான் போட வேண்டி இருக்கே தவிர, அது கூட உதயநிதி ஐயா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, எங்கள் ஆட்சியில் தான் வந்து அங்கே ரேப்பு இங்கே ரேப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அவர் தான் அப்போ தான் வந்து ஏடிஜிபியாக இருந்தார், இப்போ திரும்ப கொண்டு வந்து சிட்டி கமிஷனர் அவரை தானே போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? நாங்கள் அங்கே இருக்கவங்களை தூக்கி இங்கே, இங்கே இருக்கவங்களை தூக்கி அங்கே தான். அப்போ அதிகாரிகளா பிரச்சனை? அதிகாரிகளுக்கு வந்து பயங்கர புத்திசாலின்னாக்கா அப்போ கண்ணா என்ன ஒன்றும் இப்போ தான் நாங்கள் மொதல் ஏதோ ஒரு பழமொழி சொன்ன மாதிரி தத்தி இப்போ தான் நாங்கள் பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எங்களை வந்து இவ்வளவு தூத்துறீங்களாப்பா, இது நியாயமா? இது அடுக்குமா? இது நியாயம் தானா? சரி, நியாயமா தர்மமா மனசாட்சி இருக்கான்னு கேக்குறீங்களே. ஆமா, ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு 3 ஷோ 30 ஷோ ஓட தெரிஞ்சு உங்களுக்கு, உங்க தலைவருடைய பிறந்தநாளை கேக்க வெட்டி ரோட்ல சாப்பாடு போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண தெரிஞ்சு உங்களுக்கு, ஏன் சட்டசபை நிகழ்வு ஒரு 110 நாள் ஆகுது, கொஞ்சம் கூடவா ட்ரைனிங் இருக்காது? முதல் நாள் ஒரு குழந்தைக்கு எழுதவே தெரியாது, கைப்பிடிச்சு எழுத வச்சா 3ஆவது நாள் குழந்தை நல்லா எழுதுதே. ஒரு குழந்தைக்கு படிக்க வராது, ஒரு வாரம் படிக்க வச்சா ஒரு குழந்தை நல்லா படிக்குதே. 110 நாள் ஆகி ஒண்ணுமே நான் கத்துக்க மாட்டேன், ஒன்னுத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன், எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன், அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, நிப்பாட்டு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தான், தளபதி தான். நாங்கள் தளபதி தளபதி தளபதின்னு தான் சொல்லுவோம். அவர் தான், அவ்வளவுதான். இப்போ தான் நாங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் பாருங்கள் நாங்கள் தூள் கலப்புறோமா இல்லையான்னு. இது தூளா? தூள் தூள். அடுத்த ஒரு கேள்வி, உங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்தை பற்றி கேட்டாலோ, என்னங்க தூர்வாரி இருக்கீங்கன்னு கேட்டாலோ, இல்லை நீர்வளங்கள் எல்லாம் சரியாக சேமிக்கிறதுக்கு விஷயங்களை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் ஒரு பதில் இருக்காது. ஆனால் அவரோட உரையை கேள்விப்பட்டீங்களா? பதில் சொல்லுங்க. என்னங்க சொல்லிட்டாரு அவர்? அவங்க தலைவர், எங்கள் முதலமைச்சர், அவருடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் 5 தலைவர்கள், அவங்கள பற்றி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவர் உரைய ஆரம்பிக்கிறாரு. இதில் என்ன குற்றம்? முதலமைச்சர் பேசுறது வேற, இவருக்கு எதுக்கு காக்கா பிடிக்கிற இடமா இது? அவர் காக்கா இன்னைக்கு தான் பிடிக்கிறாரா? அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா அவருடைய மன்ற தலைவர் அவர் தான். அதனால அப்போ அமைச்சர்கள் யாரும் டேட்டா பேச மாட்டீங்க, அமைச்சர்கள் யாரும் நல்லது கெட்டது சொல்ல மாட்டீங்க, நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. தலைவர் 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 பாலாபிஷேகம், பிளாக் டிக்கெட் விற்கிறது, இதே வேலை தானா? பாரு, நாட்டு மக்களுக்காக, நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக நலனை பேணி காக்கணும் தான் நாங்கள் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு உள்ள உட்காந்துருக்கோம். உள்ள உட்காந்து செய்யறதுக்குள்ள வந்து இப்போ அது சொத்த இது சொத்த அப்படின்னா என்னையா பண்ண? சரி, அந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஏன் பணம் வாங்குனீங்க? யார் சொன்னா பணம் வாங்கணும்னு? யார் சொல்லல. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நிர்வாகியே குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது பிபி போட்டா இவ்வளோ, ஜிபி போட்டா இவ்வளோ, எல்லாத்துக்குமே பணம் வாங்கக்கூடிய வேலைகள் தான் தாவேக்கால் நடக்குது. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டா கூட காசு வாங்குறாங்க, எம்எல்ஏக்கள் காசு வாங்குறாங்க, கட்சிக்குள்ள பொறுப்பு போட்டா காசு வாங்குறாங்க. நீங்களா ஊழல் வழிக்கு வந்தீங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் காசே வாங்குறது இல்லை. உங்க மாமா கட்சின்னு சொல்லுங்க, உங்க அப்பா முதலமைச்சர்னு சொல்லுங்க, கதை விட்டாரு. இன்னைக்கு எந்த இடத்துல லஞ்சம் வாங்காம இருக்கீங்க? லஞ்சமா? ஐயோ, அது எப்படி இருக்கும்? லஞ்சமே வாங்குறது இல்லப்பா, லஞ்சங்கிற சொல்லே தெரியாது. அப்ப ஊழல்னு சொல்லவா? ஊழலும் தெரியாது. ஊழலுக்கு அடிகோல் ஆட்டின அதிமுக திமுகவே காணாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா ஊழல்னால தான். அதனால எங்க கட்சியில ஊழலே இருக்காது. அப்பலுக்கற்ற ஆட்சி, அருமையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களின் மகேசனுடைய ஆட்சின்னு சொல்லலாம். பா, இப்படித்தான் அவரும் பேசிட்டே இருக்காரு, பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிறாரு. உங்க கட்சிக்காரங்களாம் ரீல்ஸ் போடுறாங்க. 110 நாள் ஆகுது, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல், நாங்கள் புதுசு, எங்களுக்கு ஒன்றுமே தெரில, இப்போ தான் கற்றுக்குறோம், உங்களுக்குலாம் என்ன போகாமல் எங்களை ஏன் திட்டிக்கிட்டே இருக்கீங்க?
பாவ பேச்சு பேசி ஏன் இப்படி ஒரு நாட்டை பாவ நாடா மாத்துறீங்க? மக்கள் பாவம் சும்மா விடுமா அப்படின்ற கேள்வியோட உங்க கூட்டணி கட்சியில இருக்காங்களே, என்ன ஆளையே காணோம்? திமுக இருக்கும் போது அப்படிதான் வச்சிருந்தீங்க. இப்போ தாவே காலத்துல ஒண்ணுமே செயல்பாடு இல்லையே. கம்யூனிஸ்ட் எங்க, காங்கிரஸ் எங்க, விசிகா கேள்விப்பட்டிருக்கேன். விசிகா அமைச்சர் தான் பேசினார்ல, கேட்கலையா? நேற்று பேசினார் இல்லையா விசிகா என்ன அமைச்சர்? பேசினாரு? என்ன பேசினாரு? அவருடைய துறையை சார்ந்த இதுகளை பத்தி பேசினாரு. இன்னைக்கு காலையில் கூட பேசினாரு. பேசிட்டு தான் இருக்காரு. எல்லாம் பேசுவீங்க, செயல் கண்ணே இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட் போட்டிருக்கோம். பட்ஜெட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கோ அந்த பணம் ஒதுக்குறதுக்கு தகுந்த மாதிரி அப்போ நேற்றுக்கு நீர்வளத்தை பற்றியும் கட்டடங்களை பற்றியும் பேசணும். இன்னைக்கு இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு? இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, சரியா? அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் போகும். திங்கட்கிழமை கூட உயர்ம கல்வித்துறைக்கு போகுது. இப்படி அது சம்பந்தமா நேற்று கூட நான் செக்ரட்டரியேட் போயிட்டு இருந்தேன். உயர்கல்வித்துறையினுடைய எல்லா அதிகாரிகளையும் அழைச்சு அமைச்சர் சட்டமன்றமே 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு மீட்டிங் போட்டு என்னென்ன மாதிரி எதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் 8,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க உயர்கல்விக்கு. அது எதுக்கெல்லாம் நம்ம அதை அலாட் பண்ணலான்னு நேற்றுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அமைச்சர் தான், விஸ்வநாதன் தான் அமைச்சராக இருக்கார். அதனால எல்லாத்துக்குமே எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் நடக்காமல் இல்லை. எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு. சரி, நீங்கள் ஒரு ஆதரவாளர், எவ்வளோ பொலைட்டாக எவ்வளோ டீசெண்டாக பதில் சொல்கிறீங்க. உங்கள் மந்திரியை ரவுடிசம் பண்ணுறாரு. உங்கள் மந்திரி என்ன சொல்கிறாரு? நான் ஒரு கிறிஸ்துவர், எனக்கு பைபிள் ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. இதெல்லாம் யார் கேட்டா? இதே ஒரு இஸ்லாமியரோ ஒரு ஹிந்துவோ அங்கே உட்கார்ந்து பேசுனா நீங்கள் அதை என்னவா சொல்வீங்க? இல்லை, அது தவறு கண்ணு. அதை நான் பூசி முழுக விரும்பலை. அதாவது காரணம் என்னன்னா, முதலமைச்சர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால எல்லாரும் அது மட்டும் விட்டீங்க. சபாநாயகர் அதாங்க, முதலமைச்சர் கிறிஸ்துவராக இருக்கிறதுனால எல்லாரும் அங்கே கிறிஸ்துவ வேஷம் போடுறாங்க, அவ்வளவுதான். அதில் 8 அமைச்சர்கள் என்னமோ கிறிஸ்துவ அமைச்சர்கள் இருக்காங்க. சட்டமன்றத்திலேயே நிறைய அமைச்சர்கள் இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களால பொறுத்துக்க முடியல. இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 70-75 ஆண்டு காலமாக நீங்கள் இந்துக்கள் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தானே முதல் முறையாக ஒரு கிறிஸ்துவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஏன் கரிச்சு கொட்டுறீங்க? அவங்க ஏற்கனவே இந்தியாவில் கிறிஸ்துவர்களால் தான் கல்வி கற்க முடிஞ்சது, கிறிஸ்துவர்களால் தான் பேண்ட் ஷர்ட்டை போட முடிஞ்சது, கிறிஸ்துவர்களால் தான் கிராப்பு வெட்ட முடிஞ்சிச்சு. நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்ததே கிறிஸ்துவம் தான். நீங்களும் அந்த 8ல் ஒரு ஆளா ஐடிக்கு போல, இப்போ அடுத்து 9வது ஆளா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இது என்ன மாநிலம்? நீங்க என்னவா பேசுனீங்க? பிரிட்டிஷ்காரன் இங்க வரலைன்னா இங்க வீரமாமுனிவர் யாருங்க? வீரமாமுனிவர் யாரு? கிறிஸ்டின் தான். வீரமாமுனிவர். நீங்க? நான் கிறிஸ்டின் அல்ல, நான் இந்து. அப்புறம் என்ன? அப்புறம் நான் என்ன கேக்குறேன், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அவை, சரியா இல்லையா? உண்மைதான். எதுக்காக நீங்க பைபிளை வச்சு பேசுறதும் அந்த குரானை வச்சு பேசுறதும் இல்ல, இப்போ உடனே பைபிள் வச்சு பேசுறதும் விமர்சனம் அனுப்பிச்சோடனே விவசாயத்துறை அமைச்சர் போய் நீங்க திருப்பிலிருந்து வர வைக்கிறதும் என்ன சொல்ல வரீங்க செய்தி? தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்ககிட்ட நீங்க என்ன மதத்தில் இருக்கீங்க, அந்த மதத்தில் இருக்கிற விஷயத்த சொல்லுவேன்னு கேட்டோமா? நாங்க சர்ச்சுக்குள்ள வந்திருக்கோமா இல்ல சட்டசபைக்குள்ள வந்திருக்கோமா? அவர் ஜபமாலையை கொண்டு வராரு, அதை சார்ந்த நல்ல விஷயம் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா அவரா அன்பை பத்தி பேசுறது, அவரா பொறுமையை பத்தி பேசுறது, ஏன் அப்புறம் அவரோட வீடியோ பாத்தீங்களா இல்ல நீங்க? அட இதையா, குடும்பம்னு இருந்தா 1000 சண்டை சத்தம் இருக்கும். வெளி உலகத்துக்கு வா. அப்போ அது வேற இது வேற. ஆமா, அது வேற அமைச்சர், இது வேற அமைச்சர், அவ்வளவுதான். அது அண்ணன் தம்பி, இங்க அமைச்சர். அப்ப உங்க தலைவர் அதே மாதிரிதான். தலைவருக்கு எதுக்கு இழுக்கிற? ஏயா, தலைமை எவ்வளியோ தொண்டன் எவ்வளின்னு அந்த காலத்துல பழமொழி தெரியாத தலைவர் எப்படி ஓப்பனா சொல்லுங்க, ஏன் சுத்தி வலிக்கிறீங்க? எங்க தலைவருக்கு என்ன ஸ்படம் போட்ட தங்கம் பா. சரி, சுதந்திர விழாவில் அந்த ஸ்டேஜ்ல அந்த காட்சியை பாத்தீங்களா? என்ன காட்சி? என்ன காட்சியா? உங்க புரட்சி இயக்குனர், அதுக்கு பக்கத்துல உங்க துணைவியார், அதுக்கு பக்கத்துல, இதெல்லாம் தமிழ்நாடுல என்ன நடக்குது? ஏன் தப்பு? நான் என்ன சொல்றேன், வெல்விஷர்ஸ் ஒரு அமைச்சர் இருந்தாருன்னா அந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க இருக்க மாட்டாங்களா? கரெக்ட். அப்புறம் என்ன? சரி, பொதுவா வழக்கம் என்ன? யாரை கூப்பிட்டு வருவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு? யாரை கூப்பிடணும்? பொதுவா ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, அந்த சுதந்திர விழா குடியரசு தின விழாக்கு யார் வருவாங்க? கண்ணன்,
அந்த அமைச்சருங்கிற அதாவது ஒரு நடிகர்கள்ங்கிறவங்க வந்து இந்நாட்டில் அவங்களுக்கு வந்து அவங்களாவது பல முறை வந்து பரிசு வாங்கியிருக்காங்க இந்தியா அளவுல. கேட்ட சிம்பிளான கேள்வி, ஆ, நான் யாரும் தப்பா சொல்லல, ம். இதுக்கு பதில் சொல்லுங்க. பொதுவா ஒரு குடியரசு தினம் சுதந்திர தின விழா, முதலமைச்சர் கொடியேற்ற முதலமைச்சரோடு யார் வருவாங்க? முதலமைச்சரோட யார் வருவா? வீட்டுக்காரமா வரும். இப்ப யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கான்னா அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, யாரு? அவங்க நண்பி நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கு, யாரு அந்த மேடம் திரிசா மேடம் அவங்க? யாரு அவ ஃப்ரெண்டு. இப்ப நாங்க இதை என்னவா எடுத்துக்கணும்? எனக்குன்னு நாங்க இப்ப இதை என்னவா எடுத்துக்கணும்? நீங்க அவரு தமிழ்நாடு நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க. நீங்க எதுக்கு தப்பா எடுக்கிறீங்க? தப்பு தளங்கள் போட இங்க ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த அவருடைய படத்துல அந்த அம்மா ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு படத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த அம்மா வர்றாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க அந்த அம்மாவோட தனியா வரலையே, அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்காங்க. அதுல இன்னொரு இதெல்லாம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு, அந்த அம்மா காவி கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அடுத்து ஒயிட் கலர்ல அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அடுத்து கிரீன் கலர்ல அந்த ஆஹா, ஆஹா, ஆஹா. இப்ப இந்திய கொடியை நீங்க பறைசாற்றுறீங்க. அதே இந்திய கொடி அதுல இருந்ததா? இப்ப நாங்க என்ன அவார்டு தரணுமா? அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கொடுங்களேன், யாரு வேணான்னா. சரிங்க, 100 நாள்ல நீங்கள் செய்யறது என்ன? 100 நாள்ல என்னையா செய்யல? என்ன எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ இங்க பாரு, இப்பதான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். இந்த பட்ஜெட் சரி, ஒரு விஷயம் இருங்க. ஆ, உங்க அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்றாரு. ம். 1,00,000 கோடியை வந்து நாங்க தொழில் ஈர்த்திருக்கோன்றாங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும். என்ன 1,00,000 கோடி நீங்க ஈர்த்தீங்க? ஐயா, இதெல்லாம் 1,00,000 கோடிக்கு நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட டிபேட்ல எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா? நான் அதெல்லாம் நீ இப்ப கேட்டிருக்க, நாளைக்கு வேணா இதே டிபேட்ல வந்து நான் சொல்றேன். நான் அதாவது 2 நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. ஒன்று ஸ்கை ரூட்டுன்ற ஒரு நிறுவனம், இன்னொன்று வந்து அல்கஸ்னு ஒரு நிறுவனம். இவங்க எல்லாம் வந்து இந்த விமானம் செய்யக்கூடிய விஷயத்துக்கும் இராணுவ விஷயங்களுக்கும் தேவைப்படக்கூடிய நிறுவனங்களாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையும் இல்லை, 1,00,000 கோடி நீங்கள் ஈர்க்கவும் இல்லை. எதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து ரீல்ஸை போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? ரியலாக அதை பண்ணணும்ல, ரியாலிட்டியில் எதுவும் இது ரியல் தாயா. 1,00,000 கோடி நாங்க ஈர்ப்பு பண்ணியிருக்கோம் ஐயா. அது ஏற்கனவே முந்தைய அரசு பண்ணினது தான். முந்தைய அரசு அதை விட்டுடுச்சு, கை கழுவிருச்சு. நாங்க திரும்ப அதை போய் ரினியூவல் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஐயா. எந்தெந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டோம்னு வேணா நீங்க விலாவரியா சொல்ல முடியாது. காரணம் பச்சை பொய். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலம் சேர்ந்து 6,00,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்காங்க. நீங்க தனியாளா 100 நாள்ல எப்படிங்க சாத்தியம்? ஏன்னா பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா மக்கள் எல்லாம் பார்த்தா? இல்ல, ஏற்கனவே 5 ஆண்டுகளா திமுக அரசு அதை போய் இப்ப உருவி வச்சிருந்தாங்க. நாங்க போய் பிடிக்கிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். என்னத்தை புடுங்க போறீங்கன்றத நம்ம விரைவில் பார்க்கணும். இன்னொரு கேள்வி, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படியா தெரியுது? ஏன் அதுல என்ன சந்தேகம்? ஐயோ, தஞ்சாவூர்ல இன்சிடென்ட் பாத்தீங்களா? ஏங்க தப்பா இல்லையா? போக்குவரத்துக்கு இடையூறாகிறது யாரு? அது விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள். 1 by 1 போகணும், கரெக்டா? ஆமா. அப்ப யார போலீஸ் கட்டுப்படுத்தணும்? அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய பசங்களை தான் பண்ணியிருக்கணும். ரோட்ல பீக் டைம்ல பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விடுதலை சிறுத்தைக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா. உங்க கூட கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கிட்ட போயிட்டு அப்பா சாமி ஐயா சாமின்னு கெஞ்சக்கூடிய உங்க காவல்துறை பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அந்த கட்சி செய்யுது. ஒரு பப்ளிக் வராங்க, அவங்களுக்கு போறதுக்கு இடையூறாகுது, வழி விடுன்னு சொல்லு. தப்பா? தப்பா? அது எப்படி அது தப்பாகும்? தப்பெல்லாம் இல்ல. தப்பு இல்லைல்ல. உங்க கூட்டணி கட்சியில உங்க மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரங்க வம்பிழுக்கிறாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணி அந்த தம்பியை போக சொல்லி இருக்கணும். கரெக்ட். ஆனா உங்க முதலமைச்சர் கட்டுப்பாடு காவல்துறை என்ன பண்ணிருக்கு? என்ன பண்ணிருச்சு? அவனை அடிச்சு விட்டாங்க, அதுதான் பிரச்சனை. எவ்வளவு பேர் தப்பு அது? எங்க போய் மன்னிப்பு கேட்க போறீங்க இதுக்கு? அவன் அதாவது போலீஸார் சொல்றாங்க, 2 பேர் சொல்றாங்க, பப்ளிக்லாம் சொல்லுது, பைக்கை விட்டே இறங்க மாட்டேங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், எதுக்குங்க இறங்கணும்? நீங்க ரோட்ல போராட்டம் பண்ணி உங்க கட்சி அந்த திருமாவளவன் அண்ணன் வந்து மீட்டிங் போடுறாரு, அதற்கு பேனர் வைக்க அனுமதி இல்லைன்னு உங்களுக்கு போராட்டம். வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கெல்லாம்? மக்களுக்கெல்லாம் வேலையே இல்லை, யாரும் வேலைக்கு போக வேண்டாம். உங்க பிரச்சனை நாட்டில் பெரிய பிரச்சனையா? உங்களுக்காக நாங்கள் பைக் விட்டு கீழே இறங்கணுமா? என்ன அவர் லைசன்ஸ் இல்லாமல் வந்தாரா? ஹெல்மெட் போடாமல் வந்தாரா? நியூசன்ஸ் பண்ணாரா? சரி, நான் கேட்குறேன், காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? அவரை அடிச்சது பத்தாது, அவர் கைது பண்ணி வழக்கு போடுறீங்க. உண்மையாவே நியூசன்ஸ் பண்ணி ரோட்ல பிரச்சனை பண்ண விசிகாரங்களை விடுறீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன?
இதே போலதான் ஊழலை ஒழிப்பேன், நான் வாங்கணும்னு விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனு விட மாட்டேன்ட்டு யாரெல்லாம் தொட்டாங்களோ எல்லாம் அவங்க உங்க கூட இருக்காங்க. என்ன அநியாயம் பண்றீங்க நீங்க? பதில் சொல்லுங்க சார். என்ன பதில் சொல்றது உங்களுக்கு? எப்பயுமே நீங்க ஒரு கூட்டணி கட்சிக்காரெல்லாம் கூட வச்சிருப்பீங்க, அவங்கள விட்டு மக்களை துன்புறுத்துறது, அடிக்க விடுறீங்க, கேட்டா பதில் இல்லை. அமைச்சர்கள் எல்லாம் துறை சார்ந்த கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நான் கிறிஸ்துவரு, நான் புத்திசம், நான் சீக்கியரு, இதெல்லாம் யாரு கேட்டா? எங்களுக்கு அறம் தான் தெரியும், அன்பு தான் தெரியும்னு அவரோட வீடியோ 1 மாசத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோ அடிக்கடி ஆச்சு. அவர் பேசலாமான்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, முதலமைச்சர் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டாரு எதிர்கட்சிக்கு தலைவர் கேட்கறதுக்கு. இன்னொன்று, அவரே எழுந்து மன்னிச்சிருங்க, அவர் பேசுறது தப்பு தான், மன்னிச்சிருங்க, இவர் பேசுறது தப்பு தான். இன்னொரு மந்திரி எழுந்து அந்த துறை சார்ந்து பேசலாம்னு பரவாயில்ல, முதலமைச்சரை புகழ்ந்தாலும் பரவாயில்ல, அந்த நடைமுறையெல்லாம் தாண்டி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்னங்க இந்த அவையை இப்படி கேலி கூத்தாக்கிட்டு நாங்க இப்போதான் வந்தோம், நாங்க பண்ணுவோன்றீங்க. சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஒரு இளைஞர் ரோட்ல ஒழுங்கா போக முடியல, போலீஸ் வச்சு அடிக்கிறீங்க, எங்க பதில் இருக்கு? நீங்க உங்க கூட்டணி கட்சி, நீங்க தான் உலகத்தில் இருக்கீங்களா? நாங்களாம் நாட்டில் வாழ வேண்டாமா? இல்லை எங்களுக்குலாம் பொழப்பு இல்லையா? இப்படி உட்காந்துருக்கீங்க கப்புச்சிப்புன்னு. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஏற்புடையதல்ல. அவங்க அவங்கள ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களை அவங்க அமர்த்தி அதை சும்மா இருங்கப்பா, நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் வீடியோ பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அவன் இந்த பக்கம் ஏன் வர, அந்த பக்கம் போக மாட்டியா? இது என்ன கேள்வி? ஆமா, கூட்டமா இருக்கு, எதுக்குப்பா இந்த பக்கம் வர்றான், அந்த பக்கம் போப்பா. கூட்டம் எங்க நினைச்சு ஹால்ல போட்டு கூட்டம், நீங்க நடு ரோட்ல நின்னா ஓரதான் போக சொல்லுவாங்க கூட்டத்தை. உங்க கூட்டணியில இருந்தா நீங்க என்ன வேணா அட்டகாசம் பண்ணுவீங்களா? திமுக இருக்கும்போது திமுக விசிகாவை சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப தாவேக்காக வந்த பிறகு தாவேக்காக விசிகாவை சப்போர்ட் பண்றீங்க. உங்க நிலைப்பாடு என்ன? நாங்க எப்பயுமே கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். அதனால ஊர்ல எவன் உதவானாலும் பரவாயில்ல, எவன் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எவன் மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையானது கூட்டணி, அந்த 2 சீட்டு, அப்படித்தானே? அப்ப நீங்களும் திமுக மாதிரி தானே, நீங்களும் அதிமுக மாதிரி தானே? வாயை தரங்க சார். என்ன பேசுறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தம் இருக்கா? நீ சம்பந்தம் இல்லாம எங்க கூட கொண்டு வந்து சம்பந்தம் பேசி வைக்கிறீங்க. இதெல்லாம் ஒத்துக்க வராது, தாலி எடுத்துட்டு போயிடும். அதனால பக்கத்துல உட்காரும் போதாவது ரொம்ப பொய் சொன்னாரு, என்னால உட்கார முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. சரி, எதிரில் உட்கார வச்சு பார்ப்போம், இன்னைக்காவது அதாவது உண்மையை பேசுறாரு பார்த்தோம். பார்க்கிற நேயர்களுக்கு தெரியும், அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைப்பது ரொம்ப கடினமா இருக்கு. அடுத்த விவாதத்துல உண்மை கண்டறியும் மிஷினோட வந்துதான் இவர்கிட்ட பேசணுன்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இதுவரை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.